தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் தகவலை தந்திருப்பவர் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள். இன்றைய தினம் ஜூன் 21. ஒவ்வொரு வருடமும் உலக சர்வதேச இசை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த இசை சர்வதேச தினத்தில் ஒரு அருமையான பாடலை தேர்வு செய்து அந்த பாடலையும் அந்த பாடலுடைய சிறப்புகளையும் பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இந்த பகுதியிலே தந்திருக்கிறார். இசை 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 அந்த இசையில் மயங்காதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுவார்கள். கற்பனையோ உண்மையோ பொய்யோ, மகிழி வாசித்தால் பாம்பு கூட ஆடுகிறது, மகிழி வாசித்தால் பாம்பு கூட ஆடுகிறது. குயிலின் குரலை கேட்டால் எல்லோரும் அந்த இசைக்கு மயங்குவார்கள், மயில் கூட ஆடும் என்பார்கள். குயில் கூக மயில் ஆடும் என்பார்கள். இப்படி இசைக்கு மயங்காதவர்களே இல்லை. அதனால் இன்று சர்வதேச இசை தினத்திற்கு நான் ஒரு சிறப்பான பாடலை தந்திருக்கிறேன். ரசியுங்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சொல்வதை கேட்போமே. இந்த ஒரு பாடல் சிறப்பான பாடல் மட்டுமல்ல, இது போன்ற ஒரு தோற்றத்தில் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த திரைப்படத்திலுமே தோன்றியதில்லை. அழகான தோற்றம், சிறப்பான ஒரு வேஷமாக காவி உடை, அதே நேரத்தில் அவர் தோற்றமோ மாறுபட்டிருக்கும். அந்த மாறுபட்ட தோற்றத்தோடு இதய வீணை என்ற திரைப்படம், அந்த இதய வீணை திரைப்படத்திலே பாடலை பாடுவார். இந்த இதய வீணை திரைப்படம் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அக்டோபர் 20ஆம் தேதி 1972 இதய வீணை திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு நாயகனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நாயகிகளாக மஞ்சுளாவும் லட்சுமியும் நடித்திருப்பார்கள். இதில் சிவகுமாரும் அந்த திரைப்படத்திலே இடம்பெற்றிருப்பார். எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் முக்கிய கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இனிமையான பாடல். இன்று போல் என்றும் வாழ்க எங்கள் வீட்டு திருமகளே, இன்று போல் என்றும் வாழ்க எங்கள் வீட்டு திருமகளே என்று தொடங்கும் இந்த பாடல் திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக என்று டி.எம். சௌந்தரராஜனுடைய அந்த
குரலிலே இன்னிசை வேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சங்கர் கணேஷ் இசையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் ஒரு அருமையான பாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய தோற்றத்தை பார்த்தால் வேறு ஒரு உருவமாக இருக்கும். காவி உடையை அணிந்திருப்பார். இது போன்ற ஒரு தோற்றத்தில் புரட்சி தலைவரை வேறு திரைப்படத்தில் நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. லட்சுமி சிவகுமார், லட்சுமி இவருடைய தங்கை. அந்த தங்கையை மணக்கும் சிவகுமார் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நான் இவருடைய தந்தையாக நடித்திருக்கின்ற எம்ஜி சக்கரபாணிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, என் மகன் என்று நீ என்னை சொல்லக்கூடாது, நீ என் மகனே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்வதோடு, எந்த காலத்திலும் நீ என் மகன் என்பதை நீ சொல்லக்கூடாது என்று விரட்டி விடுவார். காஷ்மீரிலே தன்னுடைய தங்கையை பார்க்கின்ற புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உணவு உண்ணுகின்ற காட்சி ஒன்று வரும். எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படத்திலே காஷ்மீரிலே ஒரு வழிகாட்டியாக அவர் இருப்பார். வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு காஷ்மீரை சுற்றி காண்பிக்கின்ற ஒரு வழிகாட்டியாக பணியை செய்து கொண்டிருப்பார். தமிழகத்திலே இருந்து கல்லூரி மாணவிகள் வருவார்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவார். அதிலே மஞ்சுளா, லட்சுமி, இன்னும் பல நடிகைகள் நடித்திருப்பார்கள். அங்கேயும் ஒரு அருமையான பாடல் இருக்கும். காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர், ஒண்டர்ஃபுல் காஷ்மீர், தென்னாட்டு காந்தி அண்ணாவை போல, தென்னாட்டு காந்தி அண்ணாவை போல, நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது, தென்னாட்டு காந்தி அண்ணாவை போல, நேருவின் புகழ் சொல்லும் பூமி. புரட்சி தலைவர் பாட டி.எம். சௌந்தரராஜன் குரல் கொடுக்க, சங்கர் கணேஷ் இசை அமைக்க, அதில் ஒரு வரி வரும். மஞ்சுளா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எதுவரை படித்திருக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த பாடல் வரிகளிலே புரட்சி தலைவர் சொல்லுவார், சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா, காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர், ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் என்று இந்த பாடலும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அருமையான பாடல்களை கொண்ட அந்த திரைப்படம் இதய வீணை. எஸ்.எஸ். மணியன் அவர்கள் இதயம் பேசுகிறது பத்திரிகையினுடைய ஆசிரியர் தயாரித்திருப்பார். இதயம் பேசுகிறது என்ற பத்திரிகையின் ஆசிரியர் மணியன் போன்றவர்கள் இந்த படத்தை தயாரித்திருப்பார்கள். 1972ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் வரலாறே ஒரு சரித்திரமாக அமைந்திருக்கும். அது ஒரு நாள் நாம் நீலமலை தொலைக்காட்சியிலே பார்ப்போம். எம்ஜிஆர் அவருடைய திரை உலகத்திலாகட்டும் அரசியல் உலகத்திலாகட்டும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது இந்த இதய வீணை திரைப்படத்தின் ஒரு படம்பிடிப்பு காட்சித்தான் என்பதை பிறகு ஒரு நாள் நான் இந்த செய்தியை நமது நீலமலை தொலைக்காட்சியிலே தருகிறேன் என்று சொல்லி, இந்த பாடலும் இந்த பாடல் காட்சிகளும்
அந்த இதய வீணை திரைப்படம் இன்றளவுக்கும் மறக்க முடியாதாக சிறப்பான காட்சிகளாக அமைந்து ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல இசை சங்கர் கணேஷ், நல்ல இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு போன்றவர்களெல்லாம் தயாரித்த இதய வீணை திரைப்படம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் அவர்கள் தந்தையாகவும் நடித்த இந்த திரைப்படம். இதில் மஞ்சுளா, லட்சுமி, சிவகுமார், எம்என் நம்பியார் என்று பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த திரைப்படத்தில் இன்றைய சர்வதேச இசை தினத்தில் இந்த படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கேட்பதற்காக இசையோடு வரிகளோடு அழகாக போட்டிருக்கிறோம் என்று தெரிவித்து, இதை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சிறப்போடு தந்திருக்கிறார் தொகுத்து என்றும், இதை நான் சொல்ல சொல்ல காட்சிகளை அற்புதமாக அழகாக இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான காட்சிகளை போட்டு அற்புதமாக எடிட்டிங் செய்திருப்பார் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் அருமை தம்பி பிரசாத் அவர்கள். இன்றைய சர்வதேச இசை தினத்தில் இந்த இசையை கேட்டு மகிழ்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது செய்தியாளர்களோடு தெரிவித்து, இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை எல்லாம் உங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே எந்த நேரத்திலும் பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிப்பதோடு இந்த பாடல் வரிகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய நடிப்பும் இந்த பாடலுக்கு இசையமைத்த சங்கர் கணேசை பற்றியும் இந்த திரைப்படத்தை பற்றியும் இந்த பாடல்களை பற்றியும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சிறப்பாக நேரத்திற்கு காலத்திற்கு தகுந்த பாடல்களை தந்திருக்கிறாரா, நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான முறையில் இதை எடிட்டிங் செய்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறாரா என்பதை போன்ற கருத்துக்களை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பகுதியிலே சென்று தயவு கூர்ந்து கருத்துக்களை தாருங்கள். அப்போதுதான் இதுபோன்ற செய்திகளை ஏராளமாக நீலமலை தொலைக்காட்சியில் நாங்கள் வழங்க முடியும், எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் என்று உண்மையை எடுத்துச் சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்